மக்களே எல்லாம் ஓடி வாங்க. மீட்டிக்கு வந்தா 200 ஐயோ மாத்தி சொல்லிவிட்டேன். மீட்டிக்கு வந்தா 100 வாங்க எல்லாரும் வாங்க. மக்களே ஓடியாங்க. கட்சி பிரச்சாரத்துக்கு போனோம்னா 100 தராங்களா? ஓடியாங்க. வாக்கா கட்சி பிரச்சாரத்துக்கு போவோமா? எல்லாத்துக்கும் 100 தரேன் பாத்துக்கங்க. கூடவே ஒரு பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி வந்தா பிரியாணி கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. வந்தேன்னா வாங்க, உங்களுக்கு தான் லாபம் பாத்துக்கோங்க. ஒரு நாள் சம்பளத்தை உங்களுக்கு ஒரு நேரத்துல கொடுக்குறேன்ல. ஏண்டா ஒரு நாள் சம்பளம் எங்களுக்கு 100 தானாக்கோ? என்ன மற்ற பக்கெட்ல 200 300 தரேன்னு சொல்றாங்க. ஏக்கா வர்றப்ப கொஞ்சம் கமிஷன்ல எடுப்பாங்கல்லக்கா, அது போக 100 நிற்கும், அதை கொடுக்குறேன். நான் என்ன பண்ண முடியும்? வர்றவங்க எடுத்துக்கிறாங்க, நான் உண்மையாக உங்களுக்கு கொடுக்குறேன்ல. இல்லை கருவாய் மேலே வர்றவங்களாம் எடுத்துக்க மாட்டாங்களே, நீயே எடுத்துக்கிட்டாத்தால உண்டு. எனக்கு தெரிஞ்சு இவனே தான் எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இவனை பிடிச்சா எல்லாம் வந்துடும் வெளியே. ஏன் கருவாய் மேலே உண்மையை சொல்றா, எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லு. நீ 100 அமைக்கிக்கிட்டே எங்களுக்கு 100 கொடுக்குற சரிதானே? நாங்கள் வரணும்னா எங்களுக்கு 200 வேணும், அப்பனா தான் வருவோம். ஒழுங்கா 200 கூட அப்பனா வர்றோம். ஏக்கா நான் ஏக்கா ஏமாத்த போறேன், வர்றீங்களா இல்லையா? வந்தா காசு, இல்லைன்னா கடங்க. எனக்கு என்ன, அடுத்த தெருக்குள்ள இருக்கவங்கள கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கங்க. வர்றீங்களா இல்லையா? உறுதி மட்டும் சொல்லுங்க எனக்கு. பரவாயா, 1 மணி நேரம் தானே, பரவாயில்ல, நாங்களே வரோம்டா. 100 எங்களுக்கே கொடுத்துரு. அதுவும் விட்டு நாங்க உட்காந்துருக்க முடியாது. அப்படி இறங்கி வாங்க. நமக்கு திங்கிறதுக்கு நொங்கிறதுக்கே பணம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 100 கிடைச்சா வச்சு அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். பியாச்சாட்டு வாக்கா போவோம். இல்லை கருவாய் மேலே இப்போ இல்லை, நாளைக்கு காலையில் தானே. அப்புறம் என்னல இப்பயே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? சரி நாங்கள் நாளைக்கு துணியெல்லாம் மாற்றிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காடுறோம். என்னது சிலிண்டர் கொடுத்தா பிரியாணி இலவசமா? அடாடாடா நல்லதா இருக்குது. நம்ம வெள்ளியானிட்ட போய் கேட்டு பார்ப்போம். கிழமை இன்னைக்குதான் சிலிண்டர் வாங்குச்சு, பேசாட்டம் அந்த சிலிண்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்துருவான். வெள்ளியனே உண்மையிலே சிலிண்டர் கொடுத்தா பிரியாணி தருவியா? சத்தியம் பண்ணு, அம்மா மேல சத்தியம் பண்ணு, அப்பனா தான் தருவேன் பாத்துக்க. குட்டி கருவாயா, அவங்க அம்மா மேல சத்தியமா சிலிண்டர் கொடுத்தேன்னா கண்டிப்பா பிரியாணி தருவே பாத்துக்க. இந்த இடத்துல உட்காந்து நீ தாராளமா சாப்பிட்டு போடா, யாரு வேணாண்ணா. ஆனா ஒண்ணு, சிலிண்டர் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் சோத்துல கை வைக்கணும் பாத்துக்க. போய் எடுத்துட்டு ஓடியா ஓடு. அப்படியா? எங்க வீட்டுல இப்பதான் சிலிண்டர் வந்துச்சு, நான் எப்படியும் எடுத்துட்டு வந்து கொடுத்து போறேன், நீ கவலைப்படாத அண்ணா. சிலிண்டர் கொடுத்ததுமே பிரியாணி இந்த கையில கொடுத்தணும். சரியா, கொஞ்சம் போற, நான் போய் எடுத்துட்டு வந்து போடுறேன். நீ சிலிண்டர் மட்டும் கொடுத்தேன்னு உனக்கு 1க்கு 2 பிரியாணி கொடுக்குறேன். சரியா, தாராளமா கொடுப்பேனாமா. போய் எடுத்துட்டு வாடா தம்பி. இன்னும் இந்த மடப்பைய போனவன் ஆளக்கானா, ஒருவேளை மாட்டிக்கிட்டானோ? சிலிண்டர் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்களே. ஐயோ, எப்படியாச்சும் இவனுக்கு பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ணி அப்படியே சிலிண்டர் வாங்கிடலாம் பார்த்தா நடக்காது போல இருக்குது. இந்த லூசு பைய தீனியை கொடுத்தோம்னா தானா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. சே, இன்னும் காடா ஒருவேளை மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. வெளியே நீ கேட்ட மாதிரி சிலிண்டர் தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? பிரியாணி எடு, பிரியாணி எடு. இந்த கையில் பிரியாணி, இந்த கையில் சிலிண்டர் கொடுப்பேன். சீக்கிரம் எனக்கு கூட அண்ணே சாப்பிட்றதுக்கு. எப்பா இந்த சிலிண்டர் தூக்கு என்ன பாடுபட்டேன் தெரியுமா உனக்கு? கருவாயா, கெட்டு காரண்டா நீ. ஒத்த சிலிண்டர் அப்படியே தூக்கிட்டு வந்துட்ட பாத்தியா? நீ வீரண்டா வீரன். இந்தாடா பிரியாணி உனக்கு தான். ரொம்ப நன்றி. ஆனால் பீஸ் 2 பீஸு கம்மியாக இருக்கு. இன்னும் 2 பீஸை வாங்கி திங்கிறதுக்கு. சிலிண்டர் கொடுத்து பிரியாணி திம்பேன். இனி வீட்டில் இருக்க எல்லா சிலிண்டரையும் கொடுத்துட்டு வந்து பிரியாணியா திங்க போறேன். இல்லை கருவாயம்பையில் அந்த குட்டி கருவாயம்பை எங்கே போகணும்னு பார்த்தியா? ஆளவே காலைல இருந்து சோத்த திங்கவும் வர மாட்டேங்கிறாம்ல. எங்கே போகிறேன் எங்கே வரையான்னு சொல்ல மாட்டேங்கிறேன் பார்த்துக்க. அந்த பாயில பார்த்தா 2 நாள் சத்தம் போடல அப்படின்னால வீட்டில் அடங்கி இருப்பான், இருக்கவே மாட்டேங்கிறான். கிளவிய அதெல்லாம் சின்ன பசங்கன்னா அங்கிட்ட ஓடி ஓடி விளையாடத்தானே செய்வாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு என்ன பண்ண முடியும்? நான் இடத்துல விளாண்டு பழகிட்டு வரட்டா, அப்படின்னா உலகம்னா அவனுக்கு என்ன தெரியும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு தானே உலகம்னா என்னன்னே தெரியாது. விடு விளாண்டுபிட்டு வரட்டா. சேரில் போய் டீயை போட்டு கொண்டு வரேன். எப்பா தாகமாக இருக்குது நடந்து வந்ததுக்கு. எப்பா அட கடவுளே, என்ன பண்ணுவேன்? ஐயோ போச்சு. இல்லை கருவாயம்பையிலே உள்ள இந்த சிலிண்டர் எங்களை போச்சு, எங்களை ஆளக்காடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சிலிண்டருக்கு ஆளா போச்சு. என்ன ஒன்று இப்போத்தால கொண்டு வந்து சிலிண்டர் கடை போய் போட்டு போனியா? கிளவியா சிலிண்டரப்பா யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? கொஞ்சம் நல்லா தொலைவிப்பாரு, வேற கிட்டாச்சும் மறந்து வச்சுட்டு உள்ள வந்து தொலைங்கிட்டு இருப்பியா என்னமோ. நல்லா உள்ள போய் பாரு கிளவியே. அட லூசு பையில வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு ரூமு, அதுக்குள்ளே எங்கே இருக்குது தெரியாதா என்ன? எங்கே தொலைவி காணோம்லாம், அடியில் இல்லை பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தோணுதுல. ஐயோ யாரோ சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டாளுங்களே. கிழவி கத்த வேணாம், சிலிண்டர் எடுத்தது நான் தான் கிழவி. அங்கே வெள்ளியனே சிலிண்டர் கொடுத்தால் பிரியாணி இலவசம்னு போட்டிருந்தாரு, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன் பார்த்துக்க. சிலிண்டர் கொடுத்து பிரியாணி நிறைய தின்னுட்டு வந்துட்டேன்.
இல்ல கூமுட்ட பையில உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா கொடுத்துட்டு வந்திருப்பியால நீங்களாம் நல்லா திட்டுட்டு வந்துட்டா நான் எங்கெல்லாம் சாப்பிட்றது கருவா எங்க போவேன் சாப்பிட்றதுக்கு. ஐயோ எப்பா இந்த பையன் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டே பார்த்தா சிலிண்டர் கொடுத்துட்டு வந்து போய் பிரியாணி வக்கடே தின்னுபிட்டு வந்திருக்கேன் பார்த்தியால. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா போவேன், இவனுக்கு உலகம் தெரியாதாக்கும் எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பியாவே. கிழவி பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பசி எடுத்துச்சு, அதனாலதான் சிலிண்டர் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்குது, வேற சிலிண்டர் ஆர்டர் போட்டா போச்சு. உனக்கு ஆர்டர் போட தெரியல, நான் சொல்லு, நான் ஆர்டர் போட்டு தரேன். எதுக்கு கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிற, கூடு நான் ஆர்டர் போடுறேன். இல்லை மடையா, ஆர்டர் போட்டா வரும்னு எங்களுக்கு தெரியும்ல, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில ஆர்டர் போட்டாலும் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு கொண்டு வராங்களா. ஐயோ எப்படியாச்சும் அந்த சிலிண்டரை போய் வாங்கணும் கிளவிய, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் போய் பேசி அந்த சிலிண்டரை வாங்குறேன். ஆஹா இப்பவே சிலிண்டர் எடுத்துட்டு போனா வேலைக்கு ஆகாது. விடுனா நம்ம என்னைக்கு நேர்மையா இருக்கணும், அந்த சிலிண்டர் சாப்பிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிற, அதை போய் எப்படியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிற, நேர்மை கெட்டவனே, நேர்மையா இருடா. இல்ல எந்தெந்த விஷயத்துல நேர்மையா இருக்கணும் உனக்கு தெரியாதா, பெரிய காந்தி நினைப்பா. வீட்டுல இருந்து சிலிண்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாய் பேசுறியா நீ அமைதியா கடலை. கிளவியா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படி பிளானை போட்டு அந்த சிலிண்டரை இப்போ வாங்கிட்டு வரேன் மட்டும் பாரு, கொஞ்சம் போர் வந்துடுறேன். இல்லை பேரடி நீ வாங்கிட்டு வந்தாலும் வேறு வழியே இல்லை பார்த்துக்க, கஞ்சி காய்ச்ச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, குளிக்க சுடுதண்ணி கூட போட முடியாதுல. என்ன வெள்ளனே, என் தம்பி ஏதோ சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்தானம்ல, அந்த மடப்பைய காலி சிலிண்டரை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் பார்த்துக்க, நம்ம நேர்மையாக இருக்கணும்ல, அதனால தான் நான் வந்திருக்கேன் பார்த்துக்க. இப்போ அட பிசினாரி போயில காலி சிலிண்டரை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதான் நல்லா தூக்கிட்டு வந்திருக்கிறியா. நான் கூட என்னடா இவன் இப்படி ஒல்லியா இருக்கிறேன், ஆனால் சிலிண்டரை பூ மூட்டை மாதிரி தூக்கிட்டு வரேன்னு நினச்சேன். இப்போதானே புரியுது காலி சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கானு. சரிடா, இங்கே சிலிண்டர் கொடுத்தா பிரியாணி இலவசம்னு போட்டிருக்கு, அதனால தான் உன் தம்பி சாப்பிட்டு சிலிண்டர் கொடுத்துட்டு போனியா. நீ என்ன பண்ணான் இருக்க? என்ன ஒன்றும் இல்லை, இப்போ நீ எனக்கும் பிரியாணி கொடுத்தேன்னு வச்சுக்க, நானும் போய் நல்ல சிலிண்டரை எழுதிட்டு வந்து கொடுப்பேன் பார்த்துக்க. இந்த காலை சிலிண்டரை கொடுத்துரு, நான் அங்கேயே கொடுத்துட்றேன். நல்ல சிலிண்டர் அங்கே இருக்குது பார்த்துக்க, அதை கொடுத்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்டு போகிறேன். என்னன்னே எனக்கு பிரியாணி தான் முக்கியம். கருப்பு கிட்டியே அப்படி வாடி வலிக்கு, இதுதானே நல்ல பையனுக்களுக்கு. சரி அண்ணே உனக்கு பிரியாணி தரேன், அதுக்கு முன்னாடி சிலிண்டர் கொண்டு வந்து போட்டுறணும் சரியா. இந்த காலை சிலிண்டரை தூக்கிட்டு போடா. இது எது கொண்டு வந்து இவன் லூசு பைய போட்டு வச்சிருக்கிறான்னு தெரியல, நானும் ஏமாந்து வாங்கிவிட்டேன். என்ன அவன் எப்பவுமே அப்படித்தானே, மண்டையில கொஞ்சம் மசாலா இல்லாமல் இருப்பான். சரிண்ணே நான் போய் உனக்கு நல்ல சிலிண்டர் எடுத்துட்டு வரேன்னு, அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கின்றத. கிளவிய உள்ள ஏதாவது எம்டி சிலிண்டர் எடு, சீக்கிரம் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அதை மாற்றி விட்டு வந்துடுறேன். அவன் மட்டும் எப்படியோ பேச்சு விட்டேன் பார்த்துக்க, சீக்கிரம் எடு கிளவிய. வெள்ளனே சிலிண்டர் நீ கேட்ட மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன், அந்த எம்டி சிலிண்டரை கொடுத்துறேன், கொண்டு போய் கொடுத்துறேன். என்ன சரிடா கருவாயா, இந்த சிலிண்டர் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ தாராளமா. என்ன இதுக்கு மேல இந்த சிலிண்டர் எதுக்கு. சரிடா இப்ப கருவாயா, நீ ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்தா. எப்ப ஒரு வழியா காலி சிலிண்டர் கொடுத்தாச்சு, நீ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பிரியாணி அமைக்கிட்டு போயிடுவான். சரிண்ணே நான் கிளம்புறேன். என்ன அண்ணனும் தம்பியும் சரியான லூசு பயலுக, இவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போய் விடுற ஆளு. சிலிண்டரை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா பிரியாணி தின்னு விட்டு போறாங்க, இவங்களெல்லாம் எங்கன்னு சொல்றதுன்னு தெரியல லூசு பயலுக. ஐயோ அடுப்பு ஆஃப் ஆயிருச்சு, என்னடாச்சு. நேரம் பார்த்து இந்த சிலிண்டர் திந்து போச்சு, நல்ல வேலை கருவாயம் கொண்டு வந்து சிலிண்டர் கொடுத்து போட்டா, இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான். அட என்னது இது, இதுல சிலிண்டர் இல்ல. ஐயோ காலி சிலிண்டர் கொண்டு கொடுத்துருக்கானே, அட பாவி, அந்த குட்டி கருவாயம் கொடுத்தது நல்ல சிலிண்டரோ, இவன் கொண்டு வந்து இப்ப மாத்திட்டு போயிருக்கிறானோ. ஐயோ ஏமாந்து வாங்கிவிட்டேனே. ரொம்ப அழகு, இவனை லூசு பையன் திட்டினதுக்கு நல்ல தெளிவாத்தான் இருந்திருக்கிறியா. காலி சிலிண்டர் எப்படியோ விவரமா கொண்டு வந்து மாத்தி விட்டு போயிட்டானே, நம்ம தான் லூசு. ஏலே நீ எல்லாம் வாய் பேசவே கூடாது பார்த்துக்க. எங்க RCB பார்த்தேல எப்படி விளாடுறாங்கன்னு, அவங்க முன்னாடியே நீல விளையாட முடியாதுல்ல, அதை யோசிக்க. ஏய் எங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி நீ விளையாட முடியாது பார்த்துக்கோங்க. RCBயோட மும்பை இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டு. மேட்ச் வர்றப்ப வச்சுக்கிறேன் பாரு, நீ வாயா பேசுற வாயெல்லாம் பேசக்கூடாது பார்த்துக்க. ஏ பாப்பண்டா, RCBயா மும்பையான்னு பார்த்துக்குவான். நீ வாடா பாப்பா, நீ வாடா. சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட, இனி அடக்க முடியாது உன்னால பார்த்துக்க. ஏய் எங்களுக்குள்ள இருக்க மிருகம் புலிடா, புலியை நீ தட்டி எழுப்பிட்ட, இனி அதை அடக்க முடியாது பார்த்துக்க. மேட்ச்ல இந்த சிங்க குட்டிக யாருன்னு காட்டுவான், எங்க ஆள் விராட் கோலியா பாத்துக்குவாரு. அட RCB மும்பைட்டு கிடக்குறீங்க. ஏண்டா அவங்கள நல்லா விளையாட ஜாலியா சிரிச்சு கை கொடுத்துட்டு போயிடுறாங்க, நீங்க என்ன சண்டை விட்டுட்டு கிடக்குறீங்க. போய் பொழப்ப பாருங்கடா, அதை விட்டுவிட்டு RCB மும்பைட்டு போங்கடா. இந்த உலகத்துல எவ்வளவோ வேலை இருக்குது, இதை பத்தி 2 பேர் இன்னும் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த 1/2 மணி நேரம் என்னென்ன பாத்துருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. போகடா போய் பொழைக்கிறதுக்கான வழியை பாருங்க போக. இன்னும் தாடி நீ இனி இவ்வளோ நல்லவன் ஆயிட்டான், நான் கூட என் கெட்டவே இல்லை நினச்சி இம்புட்டு நல்லவனா இருக்கிறான்.
இல்ல குட்டிக்கருவாயா நீ வேற அந்த ஆளு சிஎஸ்கேடா நம்ம ஏதாவது அந்த ஆளு வம்புழுத்துட்டு போன்ட்டு அந்த ஆள் முன்கூட்டியே முந்திக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போறேன் பாத்துக்க. ஒரு காலத்துல இவனுக்கும் ஒரு ஆளுக்கு சண்டே வந்துருச்சுடா. 2 பேரும் முடிய பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடந்தாங்க, கீழே படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடந்தாங்க. ஏன் டீமா ஓ டீமாட்டு அப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணா நானும் ஒரு நாள் கேள்விப்பட்டு 2 பேரும் சண்டை ஓட்டு அவன் துணி புளியிற மாதிரி புளிஞ்சு உன்னை காய போட்டுட்டு போயிட்டானம்ல. இப்போ வந்து நல்லவே மாறி பேசுறியான் லூசு பைய. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.